ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய பேருந்து நிலையத்தில் இடம் ஒதுக்கி தராததற்கு கண்டனம். டெம்போ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதி. வீட்டின் கதவை உடைத்து 10.5 பவுண்ட் நகை மற்றும் பணம் திருட்டு. இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர். நெல்லித்தோப்பில் கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதிய பேருந்து நிலையத்தில் உரிய இடம் வழங்காததை கண்டித்து டெம்போ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கோரிமேடு, மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயங்குகின்றன. இதில் பயணிகளை எடுத்து செல்ல 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த தொழிலில் நூற்றுக்கணக்கான ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் அங்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டுமே இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெம்போ ஓட்டுநர்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த டெம்போ ஓட்டுநர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்ட போது அவர்கள் அதற்கு சரியான முறையில் பதிலளிக்காமல் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து டெம்போ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட டெம்போக்களை புதிய பேருந்து நிலையம் முன்பு நிறுத்தி டெம்போ நிறுத்துவதற்கு உரிய இடம் வழங்க வேண்டும், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உள்ளூர் போக்குவரத்து சேவை மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எந்த ஒரு இதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கழிவறைன்னா அது உள்ளதான். ஒரு தண்ணி பாத்ரூம், ஒரு டேப்பு, ஒரு சாப்பிட்றதுக்கு தண்ணி இங்கே வைக்க சொன்னால் அதுவும் கிடையாது. அது காலங்காலமாக எப்பயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்தாண்ட இடம் கொடுப்பாங்கன்னு கூட்டம். மாநகராட்சிக்கு நாங்கள் டெய்லியும் 20 ரூபாய் வரி கட்டுறோம். மற்றவங்க வாகனம், சிறு வாகனம், பெரு வாகனம் கட்டுதா கட்டலையா அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மொத்தம் 120 வண்டி இருக்கிறோம். ஜிஹெச்சி, ராஜா வைத்தரம், ரயில்வே ஸ்டேஷன் மொத்தம் 120 வண்டி இருக்குது. நாங்கள் டெய்லியும் இந்த மாநகராட்சிக்கு 20 ரூபா வரி கட்டுறோம். ஆனால் வரி கட்டுற எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யறதில்லை இந்த அரசாங்கம். எங்களுக்கு இடம் ஒதுக்கலை. எங்களுக்கு இடம் ஒதுக்கியிருந்தாலோ ஒரு 4 வண்டியோ ஒரு 5 வண்டியோ இல்லை உள்ளே போயிட்டு வெளியே இன்கேட் வழியாக போயிட்டு அவுட் கேட் வழியாக வர மாதிரி அந்த மாதிரி ஏதோ டைம் 5 நிமிஷம் போட்டு கொடுத்தாலும் இந்த 120 வண்டி ஏதோ ஒரு 5-10 எங்கள் பொழுப்புக்கு நாங்கள் போயிடணும். படிப்படியாக ஒரு 10 ரூபா வரைக்கும் வந்துடுது. எங்களுக்கு எதுவும் மேற்கூரை அமைச்சு தரல, எங்களுக்கு சரியான இடம் கிடையில. இங்கே நாங்களாம் ரோட்டில் நின்று அந்த போக்குவரத்து துறை இங்கே நிறுத்தாதீங்க, அங்கே நிறுத்தாதீங்கன்னு சொல்லி வஞ்சிக்கிற மாதிரி பேசுவாங்க. அங்கே நிறுத்தினாலும் அங்கே ஆட்டோக்காரங்க பிரச்சனை வரும். உள்ளே எங்களுக்கு சரியான குடிநீர் வசதி கிடையாது. நாங்களும் பொதுமக்களுக்கு சேவையாக தான் இது செஞ்சுன்னு இருக்கோம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோவில் போனால் ஒரு ரேட்டு வரும். 10 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் சீட்டு ஏற்றுறோம், இறக்குறோம். அவங்க நிறுத்துகிற இடத்துல நிறுத்தி ஏற்றுறோம், இறக்குறோம். ஒருத்தவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. கிட்டத்தட்ட இப்படி பார்த்தால இந்த தொழிலை ஒரு 1000 பேர்கிட்ட நாங்கள் இந்த குழப்பம் நடத்திருக்கிறோம். ஓட்டுநர்கள் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க, போகிறாங்க. இது சாதா ஏதோ ஒரு வஞ்சிக்கிற மாதிரி ஒரு தொழிலாக தெரியுது. என்னமோ ஒரு டெம்போ ஓட்டுறது, ஒரு டெம்போக்காரன் ஒரு இதுவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட எங்களுக்கு இல்லை. புதுச்சேரியில் வீட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி. விவசாயியான இவர் கடந்த மாதம் 24ஆம் தேதி தனது வீட்டில் மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டில் இருந்து 10.5 பவுண்ட் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். விவசாயி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் கீர்த்திவாசன், துணை ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் திருபுவனை துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் காவல்துறையினர் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது விழுப்புரம் பகுதியில் இருந்து புதுச்சேரி நோக்கி 2 சக்கர வாகனத்தில் இருவர் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை மடக்கி நிறுத்தி சோதனை செய்தபோது வாகனத்தில் சுத்தீல் மற்றும் வெட்டு இரும்பு ஆகியவை இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் வழுதரடி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்கிற சந்தோஷ்குமார் மற்றும்
மற்றும் கிருபாகரன் என்பதும் இருவரும் குச்சிப்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து திருடி சென்றதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து தங்க மோதிரம், வளையல், நகை, தாலி, சரடு, வெள்ளி அருணான் கயிறு, மோதிரம் உள்ளிட்ட சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள 11 பவுண்ட் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லித்தோப்பு பகுதியில் கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணாநகர் பின்புறம் வாய்க்காலை ஒட்டி கேசி நகர் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பொது கழிப்பறையை நகராட்சி பராமரிப்பிற்காக மூடியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கழிப்பறை வசதியின்றி அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தங்களுக்கு கழிப்பறை வசதி செய்து தரும்படியும் நகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் திடீரென நெல்லித்தோப்பு சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். நகராட்சி அதிகாரிகளிடம் பேசி தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 20ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் வருகிற 20ஆம் தேதி பொது வேலைநிறுத்தம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த வேலைநிறுத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டை AITUC அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய தொழிற்சங்க அழைப்பை ஏற்று புதுச்சேரியில் முழு அடைப்பு என்று அழைக்கப்படும் பந்த் போராட்டத்தை வருகிற 20ஆம் தேதி நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை விலக்கி வருகிற 6ஆம் தேதி சுதேசி மில் திடலில் கருத்தரங்கு நடத்துவது, 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை வேன் பிரச்சாரம், 20ஆம் தேதி புதுச்சேரியில் 7 இடங்களிலும் காரைக்காலில் மறியல் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயை வழங்கி சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமலாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பந்த் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. AITUC பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, பொருளாளர் அந்தோணி, CITU செயலாளர் சீனிவாசன், மாநில தலைவர் பிரபுராஜ், தினேஷ்குமார், INTUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன் உட்பட தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முத்ரா கடன் வழங்குவதற்கான ஆணையை புதிய பயனாளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி புதுச்சேரி இந்தியன் வங்கியின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முத்ரா கடன் திட்ட பயனாளிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பயனாளிகள் முத்ரா வங்கிக் கடன் தங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கொண்டு வந்ததாகவும், குறைந்த வட்டியில் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்ட அனுபவத்தையும், மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கி உதவி வருவதையும் எடுத்துக் கூறிய பயனாளிகள் முத்ரா கடன் திட்டத்திற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து பயனாளிகளுடன் கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர் முத்ரா திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த திட்டத்தை பற்றி எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் பிரதமரின் விருப்ப திட்டங்களில் ஒன்றான இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் 52 கோடி பேர் பயன்பெற்று கோடிக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள், தொழில் முனைவோர், கடைக்காரர்கள், உணவு விடுதி நடத்துபவர்களின் தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் அதிக அளவில் பயனடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்த அவர், முத்ரா திட்டமானது அதன் இலக்கை நோக்கி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறி நிகழ்ச்சியடைந்தார். தொடர்ந்து புதிய பயனாளிகளுக்கு முத்ரா கடன் வழங்குவதற்கான ஆணைகளையும் துணைநிலை ஆளுநர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது ஆளுநரின் செயலர் மணிகண்டன், இந்தியன் வங்கி தலைமை மேலாளர் அன்பு காமராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வெங்கட சுப்பையா சிலை பேருந்து நிறுத்தம் அருகே நிழற்குடை இல்லாமல் பொதுமக்கள் கடும் வெயிலில் காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் அக்னி நட்சத்திரம் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் துவங்க உள்ள நிலையில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக பொதுமக்கள் பிற்பகல் வேளைகளில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும்
என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் நிழற்குடைகள் இல்லாததால் பல்வேறு பேருந்து நிறுத்தங்களில் கடும் வெயிலில் பயணிகள் காத்திருக்கும் அவலங்கள் அரங்கேறி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி கடலூர் சாலை வெங்கட சுப்பையா சிலை அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் சாலையான மறைமலையடிகள் சாலையில் கடலூர் விழுப்புரம் செல்லும் பயணிகள் கடும் வெயிலில் பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் புதிய பேருந்து நிலையமானது தற்போது திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்களில் சிலர் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் வெங்கட சுப்பையா சிலை பேருந்து நிறுத்த பகுதியில் பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். மேலும் நகரின் முக்கிய பேருந்து நிறுத்த பகுதியிலேயே பயணிகளின் நிலை கேள்விக்குறியான நிலையில் மற்ற பகுதிகளில் என்ன என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வாய்க்கால் வெள்ளம் நடந்ததுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தற்போது வெயில் காலம் வருது. வெயிலில் மக்கள் எல்லாம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு புதுசாக வந்ததுனால மக்கள் நிறையா தங்க வேண்டியதாக இருக்குது. மாணவர்களும் வயதானவர்களும் வெயிலில் நின்று அவஸ்தைப்படுறாங்க. அந்த அவஸ்தையை போக்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே இருந்தது மாதிரி இங்கே நிழல் கூட கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆகையினால இப்போ எங்கெங்கே கட்டின்னு வரீங்க, புதுசாக கட்டின்னு வரீங்க. ஆனால் இது முக்கியமான பிரதான சாலை. இப்போ பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்ததுனால மேலும் இங்கே மக்கள் அதிகமாக கூட வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஆகையினால விரைவில் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஐயா, இங்கே இருந்தால் இது பொதுப்பணித்துறை மூலியமாக கட்டினாலும் சரி, நகராட்சி மூலமாக கட்டினாலும் சரி, எம்எல்ஏ ஃபண்டு மூலமாக கட்டினாலும் சரி. ஆக எங்களுக்கு விரைவில் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களும் வயசானவங்களும் வெயிலில் ஓரம் காட்டி நிற்கிறதுக்கும் இனி மழை காலத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஏற்கனவே இருந்த மாதிரி நல்ல முறையில் சிறப்பாக கட்டி கொடுத்த சந்தோஷங்க. புதுச்சேரியில் மாணவர்களின் பள்ளி இடைநிற்றல் அபாயம் ஏற்படாமல் தடுக்க 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் முறை செயல்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சிபிஎஸ்இ தேர்வில் இந்த ஆண்டு முதல் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்கள் பெறாவிட்டால் மாணவர்களை ஃபெயிலாக்க வேண்டும் என்றும் அதனை பெற்றோருக்கு தெரிவித்து ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஆண்டு இறுதி தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் மீண்டும் தேர்வு நடத்தி அதில் வாய்ப்பு வழங்க வேண்டும். அதிலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களை அதே வகுப்பில் மீண்டும் படிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதால் 3, 5, 8 ஆகிய வகுப்பில் மதிப்பெண் குறைந்தால் ஃபெயில் என்ற நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதற்கேற்ப தேசிய கல்விக் கொள்கையில் இந்த விதி திருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாறியுள்ள நிலையில் தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் சிபிஎஸ்இக்கு மாறியதால் திணறி வருகின்றனர். இந்த நிலை மாற இன்னும் ஓரிரு ஆண்டுகளாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக எஸ்எஸ்எல்சி +2 பொதுத் தேர்வை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முதல் முறையாக எழுதியுள்ள புதுச்சேரி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் குறையும் என்றும் பெற்றோர்களிடையே அச்சம் நிலவுகிறது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் பிறப்பித்துள்ள உத்தரவு புதுச்சேரியில் புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி நடைமுறை தொடருமா அல்லது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தேர்ச்சி அறிவிக்கப்படுமா என்ற குழப்பம் எழுந்துள்ளது. கல்வி உரிமை சட்டத்தின்படி 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வில் தோல்வி கிடையாது என்ற விதி உள்ளது. புதிய விதிப்படி 3ஆம் வகுப்பிலேயே மாணவரை தோல்வியடைய செய்தால் பள்ளி இடைநிற்றல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பு புதுச்சேரி பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் புதுச்சேரி அரசு மத்திய அரசினை அணுகி விதிவிலக்கு பெற்று 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறையை தொடர செய்ய வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பெஸ்ட் புதுவை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என தொழில்துறை வளர்ச்சி கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தொழில்துறை வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அந்த ஆலோசனையில் புதுச்சேரியில் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், புதிய தொழில் முதலீட்டாளர்களை கவரும் வகையிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும், புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், தொழில்நுட்ப பூங்கா, ஜவுளி பூங்கா போன்ற தொழில்களை தொடங்க ஆர்வம் காட்டும் தொழில் முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், தொழில்துறை வளர்ச்சி வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்பதால் கூடுதல் கவனத்தோடு சிரத்தையோடு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த பெஸ்ட் புதுச்சேரி செயல் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர்
நமச்சிவாயம், துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், தொழில் வளர்ச்சித்துறை செயலர் ருத்ரகவுடு மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள 3 பஞ்சாலைகளை திறந்து வேலைவாய்ப்புகளை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாதர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டி 2வது மாநாடு செயின்ட் தெரேசா வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் புதுச்சேரியில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை உடனடியாக அமைக்க வேண்டும், புதுச்சேரியில் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் வழங்க வேண்டும், மது ஆலைகளை திறக்காமல் 3 பஞ்சாலைகளை திறந்து பெண்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் நகர கமிட்டி தலைவர் லலிதாம்பிகை, பொருளாளர் நேத்ரா தேவி, துணைத் தலைவர் மீனாட்சி ஆகியோர் தலைமை வகித்தனர். நிர்வாகிகள் மீனாட்சி, மீன்வெடி, லலிதா ஆகியோர் முன்னிலை வகிக்க வந்தனா வரவேற்புரையாற்றினார். மாநாட்டை மாநில பொருளாளர் மாரிமுத்து தொடங்கி வைத்தார். நகர செயலாளர் ஜானகி வேலை அறிக்கை வாசித்தார். மாநில தலைவர் முனியம்மாள் வாழ்த்துரை வழங்க மாநில செயலாளர் இளவரசி, துணைத் தலைவர்கள் சத்யா, துணை செயலாளர் உமாசாந்தி கருத்துரையாற்றினர். நிறைவாக அகில இந்திய துணை செயலாளர் சுகந்தி சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் ஏராளமான மாதர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8755 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1060 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.